எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூரிக் ஆசிட் பிரச்சனை பல பேருக்கு இருக்குங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பல பேரை வாட்டி வதைக்கிற பிரச்சனை தான் யூரிக் ஆசிட் பிரச்சனை. இந்த யூரிக் ஆசிட் பிளட்டில் அதிகமாகும் போது நம்ம பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ யூரிக் ஆசிட் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக உடம்புல இருந்துகிட்டே இருந்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அது உண்டு பண்ணுங்க. நம்ம சாதாரணமாக நம்ம ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, கை மூட்டு கால் மூட்டு இதிலெல்லாம் போய் படிஞ்சு, முக்கியமாக அந்த விரல்கள், கை விரல் கால் விரல் இதிலெல்லாம் போய் படிஞ்சு அந்த இடத்துல வலி வீக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் யூரிக் ஆசிட் தொடர்ந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம கிட்னியை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் உடம்புல பல்வேறு விதமான பிரச்சனைகளை இது ஏற்படுத்துது. அப்போ நம்ம இன்னைக்கு அதை பற்றி பல்வேறு வீடியோ போட்டிருந்தாலும் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்டை குறைக்கிறதுக்கு உணவின் மூலம் எப்படி நம்ம அதை சரி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக நான் சொல்கிற ஒரு 5 உணவுகள், இது உணவுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பச்சளை அப்படி சொல்கிறான், இல்லை மூலிகை அப்படின்னு சொல்லலாம். டெய்லி நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க. இது வரைக்கும் நம்ம அதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கோம். இன்றைக்கி தெரிஞ்சுட்டு இந்த பொருட்களை உணவில் தொடர்ந்து நீங்கள் டெய்லியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் கட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்னு டைரெக்டாக பார்த்துடலாமா? யூரிக் ஆசிட்டை குறைக்கிறதுல முதலாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை தெரியும் இல்லையா? துளசி மாடம்லாம் அந்த காலத்தில் வீட்டில் வச்சுருந்தாங்க. துளசியை நம்ம இலையாக பறித்து கழுவிட்டு அதை பச்சையாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூரிக் ஆசிட் பயங்கரமாக குறையுதுன்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக நம்மளுக்கு நுரையீரல் சுவாச பிரச்சனைகளுக்கு துளசி ரொம்ப பயன்படுது இல்லையா? துளசியை நம்ம பறித்து கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா துளசி டீ போட்டு குடிக்கலாம், பிளாக் டீயில். இந்த மாதிரி துளசியை எந்தெந்த வகையில் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் மட்டும் இல்லாமல் யூரிக் ஆசிட்டையும் பயங்கரமாக கண்ட்ரோலில் வைக்குது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை. பொதுவாக நம்ம பிரியாணி சாப்பிடும்போது பிரியாணி இலை அந்த ஸ்மெல்லுக்காக போடுறோம் இல்லையா? சில பேர் அதை தூக்கி வச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க இல்லையா? பொதுவாக நம்ம பிரியாணி சமைக்கும் போது அந்த இலையில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அந்த பிரியாணியில் இறங்கும், அதை நம்ம சாப்பிட்ருவோம். இருந்தாலும் பிரியாணி இலையை நம்ம சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்டை கட்டுப்படுத்தக்கூடிய பண்பு அதில் அதிகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இனிமேல் பிரியாணியில் இலை கிடந்து அதையும் சேர்த்து சாப்பிட்ருங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை. முருங்கை மரத்தில் எல்லாமே நம்மளுக்கு சத்து தாங்க. பொதுவாக முருங்கைக்கீரைலாம் எதுக்கு பயன்படணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யூரிக் ஆசிடை குறைக்கிறதுலையும் இந்த முருங்கைக்கீரை முக்கியமான பங்கு வகிக்குது. முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து பயங்கரமாக இருக்குங்க. அது உடம்புல பலத்தை கூட்டத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. பொதுவாக முருங்கைலையை சமைச்சு சாப்பிடுவோம் இல்லையா? முருங்கைக்கீரை சூப்பு, அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே நம்ம சாப்பிட்டு வரும்போது யூரிக் ஆசிட் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். கொத்தமல்லி இலை, பொதுவாக நம்ம வீட்டில் சமையலுக்கு ரசம் அந்த மாதிரி பொருட்களில் கொத்தமல்லி இலை சாப்பிட்றோம் இல்லையா? கொத்தமல்லி இலை நம்ம சாப்பாட்டில் கிடந்தால் தயவு செய்து தூக்கி போட்டுறாமல் அதையும் சாப்பிட்ருவாங்க. யூரிக் ஆசிட் அது பயங்கரமாக குறைக்குது. எல்லாத்துக்கும் மேலே கடைசி 5ஆவதாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை. நம்ம பொதுவாக சாப்பிட்டு முடிச்சப்புறம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே வெற்றிலையெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? ஆனால் அதில் புகையிலை மட்டும் சேர்க்கக்கூடாதுங்க, நல்லதில்லை. அந்த காலத்தில் வெற்றிலை பாக்கு அப்படி சாப்பிடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. புகையிலை மட்டும் வேண்டாம். வெற்றிலையை நம்ம தொடர்ந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டு வரும்போது யூரிக் ஆசிட்டை குறைக்கிறதுல முக்கியமான விஷயம் அந்த வெற்றிலை தாங்க. அதனால் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகும், அதே நேரத்தில் உங்களுக்கு யூரிக் ஆசிட்டும் குறையும். நீங்கள் சாப்பிட்ற உணவில் யூரிக் ஆசிட் பிரச்சனை உண்டு பண்ணாலும் அந்த வெற்றிலை அதை சரி பண்ணும். அதனால் சாப்பிட்டு முடிச்சப்புறம் யூரிக் ஆசிட் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா வெற்றிலை சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 5 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா 5 இலைகள் எல்லாமே ஒரு மூலிகைகள் மாதிரி தானே, ஈஸியாக சாப்பிட்டு வரலாம். சமையலில் சேர்த்து சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்லாம். தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு யூரிக் ஆசிட் பிரச்சனை பயங்கரமாக காணாமல் போயிடும். ஹெல்த்தியாக வாழலாம். முக்கியமான விஷயம் இல்லையா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.